ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் மத்தியில் இருக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சங்கீதம் 74:23 நாம் எடுத்துக்கொள்வோம். எடுத்தல் வாசியும் நண்பாய் கேட்க. சங்கீதம் 74:23. உம்முடைய சத்துருக்களின் ஆரவாரத்தை மறவாதேயும். உம்முடைய சத்துருக்களின் ஆரவாரத்தை மறவாதேயும். சொல்லுங்க, உம்முடைய சத்துருக்களின் ஆரவாரத்தை மறவாதேயும். அநேக வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம காரியங்கள் மறந்தாலும் மற்றவங்க ஓவராக ஆடுனா உடனே நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, அவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து கவனிங்க ஆண்டவர் அப்படின்வோம். ஹலோ, இருக்கீங்களா? உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன், தமிழில் தான் பேசுகிறேன். நீ உள்ளுக்குள்ளே சிரிக்கிறது எனக்கு தெரியும், மனசுக்குள்ளே நீங்கள் சிரிக்கிறீங்க எனக்கு தெரியும். ஃபேன் கொஞ்சம் விடுவேமா. சத்துருக்களின் ஆரவாரத்தை என்ன செய்யாதேயும் மறவாதேயும். நம்ம சத்துருக்கள் எப்பொழுதுமே நமக்கு மேலே ஒரு லெவலில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அறியாத ஒரு பொறாமை. தாவீது அப்படி தான் ஜெபம் பண்ணுறாரு, அது என்ன செய்யாதேனையும் மறவாதேயும். பைபிளில் வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மிடத்தில் நினைக்கிற அல்ல எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், அவர் அதை மறக்கக்கூடாது என்றால் நாம் சிலவற்றை மறக்க கூடாது. சொல்லுங்க, அவர் மறக்கக்கூடாதுன்னா வாய் திறந்து, அவர் மறக்கக்கூடாதுன்னா ஆண்டவர் சொல்ற நீ சிலதை மறக்காத. நமக்கு தெரிஞ்ச சங்கீதம், அறிஞ்ச சங்கீதம் 103ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனம் சொல்லுது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். ஆண்டவர் உங்களை நினைக்கணும், ஆண்டவர் உங்களை பார்க்கணும், ஆண்டவர் உங்களை கண் நோக்கணும் அப்படின்னா சங்கீதக்காரன் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னு சொல்ல மாட்டேன், ஆனால் பிரசங்கத்துக்கு இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றாரு. அவர் செய்த சகல, சொல்லுங்க சகல, இப்படியா சொல்லுவீங்க? சகல எப்படி? உபகாரங்கள்லாம், உபகாரங்கள் என்னங்க? உதவிகள், நன்மைகள். எது? ஆண்டவர் செய்த எக்ஸாக்ட் டேர்ம் என்ன தெரியுமா? உதவிகள். எது? நன்மைக்கும் உதவிக்கும் வித்தியாசம் உண்டு. உதவி செய்யறது ஆபத்தில் செய்யறது தான் உதவி. விழுந்து போகும்போது தூக்கி விடுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் உதவி. அவர் சொல்றார், அவர் செய்த சகல உதவிகளையும் உபகாரம் என்ன செய்யாதனையே மறவாது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கூட ஒட்டி பிறந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, அரணை போல ஞாபக சக்தி. எதை போல? எதை போல? அரணை போல. அரணை பற்றி தெரியுமா? அரணை ஒரு ஆளை நக்குன்னு வருமாமா, கிட்ட வந்தோன்னு மறந்துடுமாமா. கிட்ட வந்தோடனே அதனால நீங்கள் நம்ம இத்தனை பேர் உயிரோடு கூட இருக்கிறோம். அரணை போல ஞாபகம் அப்படின்வாங்க. அரணை ஞாபக சக்தி அப்படின்னா செய்யணும்னு நினைப்பாங்க, செய்யணும்னு நினைச்சது என்ன ஆகும் அப்படின்னா அது மறந்து போய்விடும். இந்த உலகத்தில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 88ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் சொல்லுது, இந்த உலகம் மறதியின் பூமி. இந்த உலகம் எப்படிப்பட்ட? 88 சங்கீதம் 88:12 வாசிங்க பார்க்கலாம். மைக்கு தான், மைக்கில் வாசிக்குமா. இந்த வேர்ல்டு, இந்த பூமி எப்படிப்பட்ட பூமி? மறதியின் பூமி. மறுபடியும் வாசிங்க, இருளில் உமது அதிசயங்களும் மறதியின் பூமி. எப்படிப்பட்ட பூமி இது? சொல்லுங்க, என்ன எப்படிப்பட்ட பூமி அப்படின்னா, நான் ஏன் மறக்கிறேன் அப்படின்னா, நான் இருக்கிற உலகமே மறக்கிற உலகம்தான். இந்த உலகத்தில் நினைச்சேங்க, செய்யணும்னு நினைச்சேன் ஆனால் மறந்துட்டேங்க, வரணும்னு நினைச்சேன் ஆனால் என்ன ஆயிடுச்சு? மறந்துடுச்சாங்க. நிறையா சமயங்களில் பார்த்தீங்கன்னா பல்லு விளக்க பேஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க, க்ரீம் யூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு பார்ப்பாங்க, ஐயோ தீந்துருச்சு, நாளை கட்டாயம் என்ன செய்யணும், நம்ம இதை வாங்கணும். அடுத்த நாள் உள்ளே போனதுக்கப்புறம் தான் மறுபடியும் ஞாபகம் வரும், இன்றைக்கி எப்படி இருக்கு, தீர்ந்துருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு அமுத்தி கொஞ்சமாச்சும் எடுத்துருவாங்க.
மூணாவது நாள் பார்ப்பாங்க, மூணாவது நாளும் தீர்த்துருக்கும். அதுக்கப்புறம் அங்கே முடிஞ்சா ஒரு சீப்பை வச்சு அமுத்தி உள்ள அயன் பாக்ஸை வச்சு தேய்ச்சி எப்படியோ உள்ளுக்குள்ளே ஒட்டிட்டு இருக்கிறத நினச்சாங்க, வாங்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம கூட இருக்க ஒட்டிட்டு இருக்கிற மறதி என்ன செய்யுதுன்னா அது வாங்காமல் என்ன செய்தது. இது சின்ன காரியம். இதை போல பல காரியங்கள் நமக்கு மறதியாய் காணப்படுகிறது. கடன் வாங்கும்போது இருக்கிற ஞாபகம், ஹலோ உங்களை தான் பேசுகிறேன், வாங்கும்போது இருக்கிற ஞாபகம் கொடுக்கும்போது சொல்லுங்க மறந்துடுறோம். நமக்கு செய்யணும் அப்படி நினைச்சது என்ன செய்யறது, அப்படி என்ன செஞ்சிடும் மறந்துடுறோம். அப்ப ஆண்டவர் சொல்ற, தாவீது சொல்ற, என் ஆத்துமாவே கர்த்தர் என்ன செய்யணியே. வேற யாரும் தாவீது வந்து பேசல, வேற யாரும் தாவீது வந்து சொல்லல. தாவீது தன்னை பார்த்து தனக்கு நேராக தாவீது சொல்றான், ஆத்மாவே இப்படி சொல்ல. தாவீது என்ன சொல்லுங்க, இல்ல ஜான் ரவியே, இல்ல உங்க பேர் பார்த்து சொல்லுங்க, ஜான் ரவியே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த எத்தனை வாங்கி தின்றுக்கடா சகல உபகாரங்கள், எத்தனை நன்மை செஞ்சிருக்காரா, எத்தனை ட்ரெஸ் கொடுத்துருக்காரா, எவ்வளோ பணம், சகல உபகாரங்களையும். தாவீதுக்கு வேற ஆள் சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல, அவர் தன்னை பார்த்து தனக்குள்ளாக சொல்கிறார், தாவீதே கர்த்தரை நீ என்ன செய்ய சோத்தரி. ஆண்டவர் செய்த நன்மைகளை, உதவிகளை, உபகாரங்களை ஒரு நாளும் மறவாது. ஏன் ஆண்டவர் நம்மளைய மறக்கிறாரு? ஏன் நம்ம சொல்றோம் அவனை மறக்காதீங்க விடாதீங்கன்னு சொல்லும்போது நம்மளை மறப்பதற்கு காரணம் என்னவென்றால், தேவன் செய்த நன்மைகளை பல நிலைகளில் மறந்து விடுகிறோம். நமக்கு என்ன இன்னைக்கு நடக்கணும், நேற்று செஞ்சதை மறந்துடுவோம். ஹலோ, போன வாரம் ஆண்டவர் செஞ்சதை என்ன செஞ்சிருவோம், மறந்துடுவோம். நீங்கள் ஒரு பேப்பரை போட்டு லிஸ்ட்டை போட்டு எழுதி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் கர்த்தர் எத்தனை நன்மைகள் நமக்கு செய்திருக்கா என்பதை லிஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னா தெரியும். எப்போ நமக்கு கோபம் வரும், எரிச்சல் வரும்னா, இன்னைக்கு நினச்சோம் பார்த்தீங்களா, இன்னைக்கு கர்த்தர் செய்யலையில, இந்த வாரம் கிடைக்கல, இப்போ செய்யாது நினைக்கும் பொழுது பழசெல்லாம் அத்தனை நாளை செஞ்சதை, அத்தனை வருஷமா உதவி பண்ணதை எல்லாவற்றையும் நாம் மறந்து விடுவோம். ஆகையால் தான் தாவீது சொல்றான், மூளையை பார்த்து சொல்ல, மூளையே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லல, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஏன்னா இந்த ஆத்துமா தான் பரலோகம் போகும், மூளை பரலோகம் போகாது. எங்க போகாது? இந்த ஆத்துமா சொல்ல மறக்காத எத்தனை நன்மைகள். நான் உங்களை கேட்கறேன், நான் இப்போ சும்மா கேட்கறேன், ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லுங்க அப்படின்னு எத்தனை பேர் லிஸ்ட் அவுட் பண்ணுவீங்க? சொல்லுங்க, என்ன நன்மை கர்த்தர் உங்களுக்கு செஞ்சிருக்கிறாரு சொல்லுங்கம்மா, உங்களை தான் கேட்கறேன். நிறைய செஞ்சிருக்காரு, நிறைய செஞ்சிருக்காரு தெரியும், அதனால ஒரு 10 சொல்லுங்கன்றேன் நான். சும்மா 1-2 சொல்லுங்களேன். ஜீவனோடு இருக்குது, ஆமாம் எல்லாத்துக்கும் ஜீவன் கொடுத்துருக்கார். ஜீவனோட நன்மை உங்களுக்கு தனிப்பட்ட வாழ் என்ன நன்மை செஞ்சிருக்கார், என்ன உதவி செஞ்சிருக்கார் கர்த்தர். ஜீவன் எல்லாத்துக்கும் தான் ஜீவன் கொடுத்துருக்காரு. கர்த்தரை தேடுறவனுக்கு ஜீவன் இருக்கு, கர்த்தரை தேடாதவனுக்கும் ஜீவன் இருக்குது. நரிக்கும் நாய்க்கும் என்ன இருக்குது, உயிரை உங்களுக்கு கொடுத்த உயிரை தான். நான் உங்களுக்கு நன்மை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, என்ன உதவி, இந்த காரியத்தில் இங்க கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்கள் இருக்கா? இருக்கும், ஆனால் மறந்துருச்சு, தட்டினா ஞாபகத்துக்கு வரும். இல்லாமல் இருக்காது, கட்டாயம் இருக்கு. நீ வீட்டுக்கு போய் யோசி, அடடா இதை சொல்லலாம்னு நினைச்சிருந்தேனே, மறந்துடுச்சு. ஏன் மறந்து விட்டது என்றால், நாம் வசிப்பது மறதியின், இந்த மறதியின் பூமியில் இருக்கிறனால தான் கர்த்தர் செய்ய நினைத்த செய்ததை கூட நம்மால் யோசித்து பார்க்க முடியவில்லை. பாருங்க, நன்றி அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னா, எப்போ தேங்க்ஃபுல் ஹார்ட் வரும் அப்படின்னா, எப்போ ஒருத்தர் செய்த உதவியை நம்ம நினைக்கிறோமோ, யோசிக்கிறோமோ, சிந்திக்கிறோமோ, எண்ணி பார்க்குறோமோ, அப்போ தான் நம்ம வாயிலிருந்து என்ன வரும், தேங்க்யூ. அப்பப்போ நன்றி சொல்லுது. இப்போ ரோட்டில் போகிறோம், ஒருத்தர் டீ வாங்கி கொடுத்தாரு, வாங்க பிரதர் டீ சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன செய்வோம், ஒரு தேங்க்ஸ் சொல்லுவோம். பஸ்ஸில் ஏறுறோம், பஸ்ஸில் உட்கார போகிறோம், சீட் இல்லை, ஒருத்தர் வாங்க நீங்கள் உட்காருங்க அப்படின்னு அந்த இடத்துல என்ன சொல்கிறோம், தேங்க்ஸ் சொல்கிறோம். அடுத்த வாரம் யோசிச்சு சொல்லுவோம்னா, போன வாரம் எனக்கு அந்த பஸ்ஸில் இடம் கொடுத்தபடினால் கர்த்தருக்கு நன்றி அப்படி சொல்லுவோமா? ஒரு நாள் சொல்றது, அப்ப கிடைச்சா அன்னன்னைக்கு அந்தந்த நாளுக்கு அப்பப்ப நடக்கிற நன்றி சொல்லுவோமே தவிர, இதுவரைக்கும் செய்ததை எண்ணி நாம் நன்றி சொல்வோம் என்றால், நம்மை போல ஸ்தோத்திரிப்போமே என்றால், நம்மளை போல நன்றி உள்ள மனிதன் தேவனுக்கு கிடைக்கவே மாட்டாங்க.
ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, என் ஜனம், என் மக்கள், நான் படைத்த என்னுடைய சந்ததி, என்னுடைய எதிர்காலம் என்னை ஸ்தோத்தரிக்கிறதா. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஏசாமி 10 குஷ்டரோகி சுகமானாங்க. எத்தனை குஷ்ட சுகமானாங்க? எத்தனை பேர் வந்து நன்றி செலுத்தினாங்க? ஆண்டவர் யாரை கேட்டாரு? வந்தவனை விட்டுட்டார். யாரை விட்டுட்டாங்க? வந்தவனை விட்டுட்டாங்க. ஆண்டவர் அதெல்லாம் கேட்கல. சுஸ்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? சுஸ்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? மீதி பாஸ்டையா உட்காந்துருக்காருன்னா, நீங்கள் வந்திருக்கிறீங்க பார்த்தீங்களா, உங்களெல்லாம் அவர் மைண்டில் இப்போ இருக்காது. இன்னைக்கு எவன்லாம் வரலையோ அதுதான் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். உங்களை காணமே, ராகிலக்கா குடும்பத்தை காணமே, பாலராஜா காணமே அப்படின்னு என்ன செய்வார் அவர்? வந்தவங்களை பற்றி கவலைப்பட. ஆண்டவர் அப்படி தான் கேட்குறாரு. ஆண்டவர் எப்படி கேட்குறாருன்னா, வந்தவனை விட்டுட்டாரு, காணிக்க கொண்டு வந்தவனை விட்டுட்டார். சொல்கிறாரு, அப்பா 10 பேர் சுகமானாங்களப்பா, மீதி 9 பேர் எங்கே? அப்போ தேவன் எதிர்பார்க்குற என்னன்னா, யார் வந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறானோ, யார் அவனுக்கு நன்றி செலுத்துறானோ அவனை தான் தேவன் தேடுகிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவனை தேடும்போது தேவன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், டு praise him, டு honor him, டு glorify him and to give thanks. அதை ஒன்று தான் எதிர்பார்க்குறார். நீ என்னத்தை நீங்கள் கொடுத்தீங்கனாலுங்க, நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். சப்போஸ் நான் ஒன்று கேட்குறேன், உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 10 லட்ச ரூபா அந்த சர்ச்சில் கொடுக்குறீங்க. என்ன செய்கிறீங்க? ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குறீங்க. எப்படி, எதுலேருந்து கொடுக்குறீங்க அது 10 லட்ச ரூபா? சொல்லுங்கள், எப்படிப்பா கொடுக்குறீங்க? இல்லை எதுலேருந்து கொடுக்குறீங்க? எப்படி 10 லட்ச ரூபா உங்களுக்கு கிடச்சிது? சம்பளம் எப்படி வந்துச்சு? சம்பளம் வந்துச்சு. சரி, இப்போ 10 பவுன் நகை கொண்டு வந்து கொடுக்குறீங்க. எப்படி கொடுக்குறீங்க? ஒரு 10 பவுன் 100 பவுன் கொண்டு வந்து போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூட்டிங்கன்னு போட மாட்டீங்க, இப்போ போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. எதுலேருந்து கொடுப்பீங்க? எப்படி வந்து பணம்? எப்படிங்க சம்பாரிச்சது? ரைட். இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் போட்ட அந்த 10 லட்சமோ இல்லை அந்த 10 பவுன் நகை இங்கே உள்ளே வந்து போட்டிங்க, நீங்கள் சொன்ன சம்பாரிச்சது இது உங்களுதா கத்துறதா? எப்படி கத்துறது? என்னம்மா? கர்த்தர் கொடுத்த பலன். கர்த்தர் கொடுத்த பலத்துல சம்பாதிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த பலத்துல, கர்த்தர் கொடுத்ததுல இருந்து அவருக்கு தாவீது சொல்றான், நம்மிடத்தில் வாங்கி நாங்கள் என்ன செய்யறோம்? உமக்கே. அங்கதான் வாங்குறோம், அங்கதான் திரும்ப தரோம். நிறைய அங்க வாங்கினாலும் திரும்ப அங்க தரது. சம்பாதிக்கிறதுக்கான பலனையும் ஐஸ்வர்யத்தையும் அவர் தான் தராரு. என்னால் ஆகும், யோபு சொல்றான், என்னால் ஆகும் என்று சொல்லி என் முதுக நான் தட்டினேன்னா நான் ஒன்றும் கிடையாது. ஜான் ரவி, நல்லா நீ சம்பாதிச்சு நல்லா இல்லை, சம்பாதிக்கிறதுக்கு உனக்கு பலனை குத்துறது யாரு? கர்த்தர். உள்ள போகிற மூச்சு சுழி மாறினா இது இருக்கிற வரைக்கும் தான் பலன். இந்த பலன், இந்த சுவாசம், இந்த ஜீவன் கர்த்தர் கொடுத்தது. இது இருக்கிற வரைக்கும் தான் உங்களால் உழைக்க முடியும். இந்த உழைப்புக்கேற்ற பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான ஞானத்தை கர்த்தர் தான் கொடுக்கிறார். ஆகையால் தான் சொல்ல வேண்டும், என் ஆத்துமாவே என் கையின் சாமர்த்தியம் அப்படின்னு ஒரு சொல்லவே முடியாது. என்ன சொல்ல முடியாது? என்னோட கையின் சாமர்த்தியம். உனக்கு பலன் கொடுத்தது கர்த்தர், உங்களுக்கு ஜீவன் கொடுத்தது கர்த்தர். வேலை செய்றீங்களா? நீ பெரிய சார்ட்டர்ட் அக்கௌண்டா இருக்கலாம், பெரிய லாயரா இருக்கலாம், பெரிய ஜட்ஜா இருக்கலாம், பெரிய டாக்டரா இருக்கலாம், பெரிய அறிவாளியா இருக்கலாம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கலாம். அதை நடத்துவதற்கான ஞானத்தை கொடுத்தது யாரு? அப்படி பார்த்தீங்கன்னா ஞானமும் அவருது தான், பலனும் அவரு தான், சத்துவமும் அவரு தான், எல்லாமே அவருது. நான் வெறும் எம்டி. ஹலோ. ஆனா இந்த எம்டி இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஜீரோ, இதுதான் அதிக வேல்யூ ஆட். அவரோட அவர் ஒன்று, அவரோட எத்தனை எம்டி சேருதோ அதுதான் பெருக்கத்தை உண்டாக்குது. ஆமாம், இது வெறும் ஜீரோ தான். இது என்னது? அவர் ஒன்று, ஒன்றாகிய தேவன், ஒரே தேவன், சர்வவல்ல ஒருவர் தான் இருக்கு. அவரோட ஒரு ஜீரோ போட்டா 10, இன்னொரு ஜீரோ போட்டா 100, இன்னொரு ஜீரோ போட்டா இங்க நிறைய ஜீரோக்கள் இருக்குது. ஹலோ. இந்த ஜீரோக்களை ஹீரோக்களாக மாத்துறது நம்முடைய கர்த்தராய் இருக்கிறார். ஆமென். அப்ப இந்த பலன் என்னோடது இல்லை, இந்த ஞானம் என்னோடது இல்லை, இந்த அறிவு என்னோடது இல்லை, எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. ஆகையால் சொல்ல வேண்டும், என் ஆத்துமாவே கர்த்தரை, அவர் கை ஊதி சொல்லாம, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி சொல்லிட்டு சொல்றாரு. அவர் செய்த சகல உபகாரங்கள் என்ன செய்யாத, நீ மறவாதே. உபகாரங்களை மறவாதே. சொல்லுங்க, உபகாரங்களை மறவாதே. இரண்டாவது, தேவனோடு பண்ணின உடன்படிக்கைகளை மறவாதே. வாசிங்க பார்க்கலாம், எனக்கு கூட 2 வசனங்கள் வாசிங்க. உபாகம் 4:10.
இன்னொருத்தர் உபாகமம் 8:11. ஆ ஆ ம் 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 ஆ ஆ ம் இப்போ 4 ஓசியா 4:6 வாசிங்கம்மா. ஓசியா 4:6. நான் உடன்படிக்கை அப்புறம் வரேன். ஓசியா 4:6 வாசிங்க. ஆ ஆ ம் 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 நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். சொல்லுங்க, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன்னை மறந்து விடுவேன். ஹலோ, ஆகையால் நானும் உன்னை எப்படி இருந்திருக்கணும்? அங்க நான் சொல்றது கரெக்டா, அங்க எழுதுனது கரெக்டா? பைபிள் எழுதுனது கரெக்டா, நான் சொல்றது கரெக்டா? யா, நீங்க என்னை மறந்து சாத்திர கையா, நீங்க என்னை மறந்துட்டீங்கன்னா நான் தான் உங்களை மறக்கணும், அப்படிதானே? ஆண்டவர் என்ன சொல்ற? நீ என்ன மறந்துட்ட, என்ன பண்ணிட்ட? நீ என்ன மறந்தா, நீ என் வேதத்தை மறந்தாய். எது இது கரெக்டாக எழுதியிருக்கா தப்பா எழுதியிருக்கா? எப்படி கரெக்டாக எழுதியிருக்கு? ஏன்னா அவருக்கு தெரியும் உங்களை எப்படி டீல் பண்ண, நம்மளை எப்படி டீல் பண்ணுது. நீ பைபிளை மறந்தீங்கன்னா, ஒன்றை மறந்தா நீ சங்கடப்பட மாட்டேன், நீ பாட்டு அப்படிதான் இருப்ப. மறந்தா மறக்கட்டுங்க, கூப்பிட்டுங்க, வந்தா வரட்டுங்க, போனா. அவர் என்ன செய்ய, என்னை நீ வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் உன். அவருக்கு தெரியும் எங்க போட்டு திருப்பினா, எங்க ஊக்கு போட்டா, எங்க மூக்கணாங்கயிறு போட்டா, எதை இழுத்தா எது வரும்னு யாருக்கு தெரியும்? நீ மறந்து நான் படிக்க மாட்டேங்க, பைபிள் படிக்க மாட்டேன், நான் ஊழியம் செய்ய மாட்டேன், நான் வரமாட்டேன், ஒன்றும் கவலைப்பட, ஒன்று வர வைப்பார். ஹலோ, என்ன பண்ணுவார்? வர வைப்பார். நீயா வரலைன்னா ஆட்டோமேட்டிக்காக வர வைப்பார். அங்கே ஒரு மக்கு பிள்ளை, அங்கே என்ன பிள்ளை? அங்கே ஒரு மக்கு பிள்ளை, இல்லை ஒரு சிக்கு பிள்ளை. என்ன பிள்ளை? அப்புறம் 7 நாள் உபாசம், 14 உபாசம், 24 உபாசம், அந்தி சந்தி மத்தியான வேலை ஜெபம், காலையில் சோத்திர கூட்டம், மாலையில் சோத்திர கூட்டம், 1ஆம் தேதி ஆல் நைட் ப்ரேயர், ஆஃப் நைட் ப்ரேயர், குவார்டர் நைட் ப்ரேயர். ஹலோ, எங்கே போகிறீங்க? சர்ச்சுக்கு போகிறீங்க? காலையில் தான் போகிறீங்க? காலையில் இப்பயும் போகிறோம். ஏன்னா ஒழுங்கா நீ வந்திருந்தீங்கன்னா, ஹலோ, அவருக்கு தெரியும் இந்த மூக்கணாங்கயிறு. இப்போ நான் ஸ்கூலில் படிக்கிற காலங்களில் இந்த வெட்டினரி காலேஜில் அந்த ஸ்டட் புல் வளர்ப்பாங்க இனப்பெருக்கத்திற்காக. அந்த ஸ்டட் புல்ஸ்லாம் அந்த காளைகள்லாம் அந்த பயங்கர, என்னோட இவ்வளோ பெரிய உயரமாக இவ்வளோ பெருசாக இருக்கும். அதை அடக்கிறது ரொம்ப கஷ்டமாகும். அதை அவ்வளோ சீக்கிரம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மாடு வளர்க்குறவங்களுக்கு தெரியும், நமக்கு மாட்டுக்கு சம்மந்தம் கிடையாது, நான் பார்த்தது கேள்விப்பட்ட சொல்கிறேன். அந்த ஸ்டட் புல்லை சரி பண்ணணும் அப்படின்னா, அதை அடக்கணும், கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, சின்ன ஒரு ஹூக்கு ஒன்று வச்சுருப்பாங்க, ஒரு வளையம் போட்டு ஒரு ஹூக்கு மாதிரி இருக்கும். அது அந்த மூக்கில் விட்டு அது திமிரும் போது, அது முரண்டு பிடிக்கும் பொழுது அப்படியே லைட்டில் மூக்கில் விட்டு லைட்டாக திருப்பினா, எவ்வளோ அப்படியே திருப்பினா சைன் கீழே உட்காந்துரும். எவ்வளோ ஆட்டம் ஆடினாலும் பையனை அப்படி லைட்டாக தொட்டாடினா போது சொயின் என்ன செஞ்சிடும்? பொண்ணை சொயின் தொட்டா போது என்ன சொயின்னு? அப்போ ஆண்டவன், என் வேதத்தை மறந்தாய், என் வேதத்தை மறந்த நான் பிள்ளைகளை மறப்பேன். நான் வேதத்தின் ரகசியங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அவர்கள் அந்நிய காரியம் நினைக்கிறார். எப்படி நினைக்கிறாங்களாமா? அந்நிய காரியம். அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது பிரதர். அதெல்லாம் நமக்கு பேதுரு ஆண்டவர் இருந்தவங்களே பேதுருவே சொல்றாரு, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, நீங்க டீச் பண்றதுல எப்படி இருக்கு, நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க, நமக்குள்ள இதில் ஃபாலோ பண்ணவே முடியாது. ஆண்டவர் கேட்குறார், நீங்களும் போய்விட. இந்த உபதேசம் எப்படிப்பட்டது? என்னடா அது இப்படி சொல்றாங்க, பைபிள் இப்படிலாம் இருக்குது, எப்படி இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, டிஃபிகல்ட்டா இருக்க கேட்டார் ஆண்டவர். இவனு ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க மாட்டான். வேதத்தை மறந்து ஆண்டவர் சொல்றாரு, உபாகமம் 6:6 நினைக்கிறேன், வாசிங்க பார்க்கலாம். நீ வேதத்தை எப்போ வாசிக்கணும்? உபாகமம் 6:6 நினைக்க, எடுங்க பார்க்கலாம். உன் இருதயத்தில் இருக்கு. இந்த வார்த்தைகள் வேதம் எங்க இருக்கணும்? இருதயத்தில் இருக்கணும்.
இருங்க யாருக்கு பேசணுமாமா? பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. எப்படி போதிக்கணும்? கருத்தாய் போதித்து. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்னது? உட்கார்ந்து இருக்கும் போது. சொல்லுங்க. உட்கார்ந்து இருக்கும் போதும், நடக்கும் போதும், படுத்திருக்கும் போதும், எழுந்திருக்கிற போதும் நம்ம செய்யற 4 முக்கியமான வேலைகள். என்ன வேலை செய்யறோம்? ஒன்னா உட்கார்ந்துருக்கோம். படுத்துட்டு தான் இருக்கிறீங்களா? பரவாயில்ல. ஆரம்பிக்கும் போது படுக்கிறது. முதல்ல என்ன செய்யறோம்? உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அப்புறம் நடக்கிறோம், படுக்கிறோம், எழுந்திருக்கிறோம். உட்கார்றோம், நடக்கிறோம், படுக்கிறோம், எழுந்திருக்கிறோம். உட்காரோம், நடக்கிறோம், படுக்கிறோம், எழுந்திருக்கிறோம். 4 வேலை. இடையில ஹலோ, ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு உட்கார்றக்கே டைம் இல்லைங்க. அப்படிங்க? உட்கார்றீல, அப்ப பேசு. இல்லைங்க, நான் வேகமா நடந்துட்டு இருக்கீல, அப்ப பேசு. ஐயோ, இப்பதாங்க படுத்த, அப்ப பேசு. இப்பதான் காலையில, இப்பதான் எந்திரிச்சிருக்கேன், நானே எந்திரிச்சிருக்கேன். ஒன்னா படுக்கிற, உட்கார, எந்திரிக்க, நடக்கிறீல, ஏதோ டைம் பேசு. இதை தவிர வேற வேலை இல்லையா நமக்கு? இதுதான் வேலை. அப்ப சொல்றாரு, நீ இப்படி சாக்கு போக்கு சொல்லுவோன்னு தான் சொல்றாரு. either you talk while you're sitting or you're walking or standing or sleeping, at any time you have to talk about this word. இந்த வார்த்தை குறித்து உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? எப்படி போதிக்கணுமாமா? கருத்தாய் போதி. நம்முடைய ஜெபங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு 10 கற்பனை தெரியுமா? ஆவியின் கனிகள் தெரியுமா? 10 கற்பனை. முதல் கற்பனை என்ன? யோசிக்கிறாங்க, இதெல்லாம் எதுக்குங்க, நீங்க பேசிட்டு போங்க. முதல் கற்பனை என்னம்மா? என்ன என்று. சரி. 4வது கற்பனை யோசிக்கிறாங்க, அதான் அப்படி கேட்கணும். கடைசி சூப்பர், பரவாயில்ல. ஏன் அப்படி மாத்தி கேட்டேன்னா அப்பதான் யோசிச்சு பார்ப்பாங்க அப்படின்னு இருக்காங்க. ரைட். அப்ப இந்த 10 கற்பனை என்ன செய்யணும்? நம்ம போதிக்கணும். இஸ்ரவேல் மக்கள்ல, இஸ்ரவேல்ல ஒரு மனிதன் பெரிய ஆளு, தலை சிறந்தவன், நீதிமான், தலைவன் அப்படின்னு இருக்கவன் யான்னு கேட்டீங்கன்னா, எவன் இந்த கற்பனைகளை ஃபாலோ பண்றானோ, எவன் இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறானோ அவன் தான் தலைவராமா. யார் தலைவர்? பைபிள் நமக்கு தெரிஞ்சு 10 கற்பனைகள் தான் தெரியும். 10 கட்டளைகள், 10 கற்பனை தான் தெரியும். ஆனா 613 613 கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்குது. 356 டூஸ், 248 டோன்ட்ஸ் அப்படி இருக்கு. 356 நாட்கள் நீ 56 காரியங்கள் நீ செய்ய வேண்டியவை, 248 நீ செய்யக்கூடாதவை, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். சில கற்பனைகள் பாருங்க. போவாஸ், ரூத்தின் நாட்களில் பார்த்தீங்கன்னா, போவாஸ் ரூத் அரி பொறுக்கும் பொழுது, அந்த கதிரை பொறுக்கும் பொழுது சொல்றார், அவள் பொறுக்கிக் கொள்ளும்படி சில அரிகளை அவளுக்காக சிந்த விடுங்கள். ஏன் சிந்த விடுறாரு அப்படின்னா, அவர் சொல்ற வசனம் சொல்லுது, அப்பா உன் அரியெல்லாம் அறுத்துட்டீல, நீ வீட்டுக்கு போயிட்டீல, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மிச்சம் கீழே விழுகிறதுலாம் ஏழைகள், விதவைகள், திக்கற்றல் பொறுக்கிக் கொள்ளட்டும். அதுக்காக நீ என்ன செய்ய? நீ அதை விட்டு விடு. மறந்து வச்சுட்டு வந்துட்ட, திரும்ப போகாத. ஒரு தடவை பழங்களை பறிச்சுட்ட, மீதி இருக்கிற பழத்தை பறிக்காத. இதெல்லாம் கற்பனைகள். இதெல்லாம் என்னது? இந்த 613 செய்ய வேண்டிய விளைவுகள். இதெல்லாம் போவா செஞ்சபடினால்தான் அந்த சந்ததி கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. அந்த சந்ததியில் இயேசு பிறந்தார். நமக்கு இது 10 கற்பனை இதெல்லாம் தெரியாது. ஒரு குருடனை கைப்பிடித்து, கண் தெரியாதலை கைப்பிடித்து ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணி விடுறது ஒன் ஆஃப் த கமாண்ட்மெண்ட்ஸ். நம்ம ஹெல்ப் பண்றோம், பிச்சைக்காரனுக்கு காசுலாம் போடுவோம் இல்லைன்னு சொல்லி, இதெல்லாம் இருக்குது. போகாத, செய்யாத. அப்ப இந்த கற்பனைகளை, இந்த கட்டளைகளை டீச் பண்றான், சொல்லி தரணும். இதை போதிக்கணும். சொல்ற இதெல்லாம் டீச் பண்ணப்பா, உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய? நீ டீச் பண்ண சொல்ல. நிறைய காரியம் சொல்லுவோம். நம்ம என்ன சொல்ல? போய் சொல்லாதீங்க, ஜென்ரலாக சொல்ல, போய் சொல்லாத, சண்டை போடாத. இதெல்லாம் காமனாக நம்ம சொல்லிக் கொடுக்குற காரியங்கள், இல்லைன்னு சொல்லலை. அப்போ இந்த வசனங்கள் சொல்லுது, இவ்வளோ டீப்பாக இந்த வேதத்திலிருந்து பைபிள் சொல்கிற காரியங்களை நீ என்ன செய்ய? நீ நடக்கும்போது, உட்கார்ந்திருக்கும் போது, படுத்திருக்கும் பொழுது, எழுந்திருக்கும் பொழுது இவைகளை குறித்து கருத்தாய் உன் பிள்ளைகளுக்கு போதி. நீ கருத்தாய் போதித்தால், வேதத்தை நீ நினைத்தால், கர்த்தர் உன் பிள்ளைகளை நினைத்திடுவார். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். உன் பிள்ளைகளை கர்த்தர் போதித்து நடத்துகிற ஆண்டவராய் அவர் இருப்பார். ஒன்று, வேதத்தை மறவாதே.
உபாகமம் 8ஆம் அதிகாரம் 11 வசனம் வாசிங்க. 8:11. இங்கிலீஷ்ல do not forget his covenants அப்படின்னு இருக்காமா. உடன்படிக்கைகளை மறவாது. என்ன மறக்காத? முதல்ல தேவனை மறக்காத, இரண்டாவது வேதத்தை மறக்காத, மூன்றாவது உடன்படிக்கையை மறக்காத. எதை மறக்காத? பொதுவா உடன்படிக்கை அப்படின்றது நிறைய உடன்படிக்கை இருக்கு. கவனன்ஸ், பத்திரப்பதிவு. என்னது உடன்படிக்கை? என்னங்க? பத்திரப்பதிவு. இந்த இடம் உங்களுக்கு, இது எனக்கு, இந்த பணம் உங்களுக்கு. அந்த காலத்தில் எழுதுவாங்களாமா, பத்திரத்தில் எழுதுவாங்களாமா, இந்த வீட்டில் இருக்கிற கிணறு, கிணத்துல இருக்கிற தண்ணி, தண்ணிக்குள்ள இருக்கிற மீனெல்லாம் உங்களுக்கு என்னது எழுதலைன்னா அவன் சொல்லுவான், நான் கிணறு மாதிரி தான் கொடுத்தேன், தண்ணி எனக்கு, மீன் எனக்கு. என்ன பண்ண? உடன்படிக்கை. கல்லூரியில் போடுறாங்க எம்ஓயு, மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்ட், எம்ஓயு போடுறாங்க, ஆஃபீஸில் கம்பெனிஸில் போடுறாங்க. தேவனோடு கூட உடன்படிக்கை. தேவனோடு கூட என்னது? உடன்படிக்கை. திருமணத்தில் உடன்படிக்கை பண்றாங்க. என்னது? திருமணத்தில் உடன்படிக்கை பண்றாங்க. வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும், ஆமா, மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? உடன்படிக்கை. ஏன் இந்த கவனன்ட்டை பண்றாங்க அப்படின்னா, இந்த உடன்படிக்கையை மீறும். உடன்படிக்கை அப்படின்னா you cannot break it. அது உடன்படிக்கை என்பது உடைக்க முடியாது. You cannot break the covenant. சட்டங்களை, லாஸை மீறுறாங்க. சட்டங்களை என்ன செய்யறாங்க? மீறுறாங்க. உடன்படிக்கையை பிரேக் பண்ண முடியாது. எழுதின பத்திரத்தை உடனே என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. யாருக்கு எழுதியிருக்கோ இந்த சொத்து இவங்களுக்கு அப்படின்னா அந்த சொத்து யாருக்கு தான்? அது அவங்களுக்கு தான். ஆனால் சட்டத்தை மீறலாம். ஒரு லைனில் கிராஸ் பண்ணி நிறுத்திட்டீங்கன்னா சட்டத்தை மீறினா ஃபைனு. ஆனால் உடன்படிக்கையை ஒரு நாளும் பிரேக் பண்ணவே முடியாது. ஒருத்தனை கேட்டாங்களாமா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னங்க? ஃபர்ஸ்ட் காட். சந்தோஷமாக இருக்கிற காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் காட். அப்புறம் செகண்ட் ஒய்ஃப். என்ன சொன்னானாமா? என்னையா சொல்ற? எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு தெரியல. புரிஞ்சவங்களுக்கு தான் புரியும். இதுக்கு மேலே வியாக்கியானம் கொடுக்க முடியாது. ஹலோ, தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கை, குடும்பத்தில் பண்ணுகிற உடன்படிக்கை, covenants cannot be broken. நீ எந்த உடன்படிக்கை பண்ணினாலும் சரி, திருமண உடன்படிக்கையா இருக்கலாம், அல்ல பிசினஸ் உடன்படிக்கையா இருக்கலாம், எதுல நீங்க கவனன்ட்ட போட்டீங்கனாலும் இட் cannot be broken. ஹலோ, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உடன்படிக்கை பண்ணிருக்கீங்களா? உடைக்க முடியாது. நீங்க உலகத்தில் போட்ட உடன்படிக்கையே உடைக்க முடியாதுன்னா, கடவுளோட பண்ண உடன்படிக்கை ஒரு நாளும் உடைக்கவே முடியாது. ரசிக்கப்பட்ட நாளில் பண்ண உடன்படிக்கை, அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளில் உடன்படிக்கை, வருஷந்தோறும் ஒவ்வொரு நியூ இயர் அன்னைக்கும் பண்ற உடன்படிக்கை. ஹலோ, வருஷ கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த 28, 29, 30 3 நாள் சுத்திகரிப்பு கூட்டம். என்ன கூட்டம்? எதுக்கு சுத்திகரிப்பு கூட்டம்? பரிசுத்தப்படுத்துறதுக்கு சுத்திகரிக்கிறாங்களாமா. வருஷம் பூரா குப்பையை சேர்க்கறது. வருஷம் பூரா என்ன சேர்க்கறது? வருஷ கடைசியில் பற்ற வச்சு சுத்திகரிக்கிறாங்க. எழுதுறது. மறுபடியும் 1ஆம் தேதி மறுபடியும் செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை நாங்கள் செஞ்சோம். தெரியுது இல்லை? அப்போ செய்யக்கூடாது இல்லை? செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சும் நம்ம செய்கிறோம்ல. அப்போ அது உடன்படிக்கை. தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கையை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். நீ என்ன உடன்படிக்கை பண்ணீங்கன்னு தெரியாது. ஆண்டவரோடு நீங்கள் பண்ண உடன்படிக்கை, நீங்கள் பிரதிஷ்டை, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டையின் அனுபவமாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். தேவனோடு ஏற்படுத்தக்கூடிய உடன்படிக்கைகளை ஒரு நாளும் நாம் என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. நிறைய பேர் உடன்படிக்கை பண்ணுறாங்க, கான்செக்ரேஷன் பண்ணுறாங்க, செப்பரேஷன் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் பல்லு விளக்க மாட்டேன், பவுடர் போட மாட்டேன், தலை செய்ய மாட்டேன், என்ன போட மாட்டேன். ஒரு ஆள் கிட்ட வர முடியாது. அதனால் ஒரு ஆளுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீ தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கை தேவனுடைய ராஜ்யத்துக்கும் கர்த்தருடைய ஊழியத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். The covenant what you are making, ஆண்டவரோட பண்ண உடன்படிக்கை தீர்மானம் பண்ணுங்க. நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க, நீங்க என்ன உடன்படிக்கை பண்ணினீங்க தேவனோடு கூட. கர்த்தர் அழைத்த நாளிலே, கர்த்தர் தெரிந்தெடுத்த நாளிலே நான் பண்ணின உடன்படிக்கையை ஒரு நாளும் நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் மறக்க மாட்டேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மறக்காதீங்க. உடன்படிக்கை மறக்காதீங்க. எதை மறந்தாலும் பரவாயில்லையா, இதை என்ன செஞ்சிடாதீங்க?
மறக்காது, உடன்படிக்கை மறக்காது. தேவனோடு பண்ணணும். பாருங்க, நீங்க பண்ற உடன்படிக்கை யாரோட பண்றீங்க தெரியுமா? சாதாரண ஆளோட பண்ணலைங்க, மிகப்பெரியவர்களோட பண்ணிருக்கீங்க. மிகப்பெரிய தேவன், அண்ட சராசனை படைத்தவர், சர்வ வல்லவர், உங்களுக்காக எனக்காக ஜீவன் கொடுத்தவர், கல்வாரி சிலுவையில் நமக்காய் மரித்து உயிர்த்தெழுந்த தேவனோடு கூட பண்ணின உடன்படிக்கை அது. நீங்கள் அந்த கவனன்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கை கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், ஒப்பந்தம் பண்ணதுக்கு வரும் பாருங்கள், 2 ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, கை கொடுப்பாங்க. ஏன்னா அண்ணன் முடிஞ்சோன்னு ஆண்டவரோட கையை கொடுத்துட்டீங்கன்னா, அவர் கை உங்கள் கையை பிடிச்சிருச்சுன்னா ஒருத்தரும் உங்களை அசைக்கவே முடியாது. தேவனை மறக்காது, என்ன செய்யாது, உபகாரங்களை மறக்காது, வேதத்தை மறக்காது. 3வது, உடன்படிக்கையை மறக்காது. 4வது, போதகத்தை மறக்காது. எதை மறக்காத? போதகத்தை. வாசிங்க பார்க்கலாம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பாருங்க, மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். நீங்க ஆண்டவருடைய போதகத்தை மறக்கலைன்னா, உங்களுக்கு சேலரி கொடுக்குறாரு, உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாரு, உங்களுக்கு போனஸ் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? என்னென்ன கொடுத்துருக்காரு? அவையில் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் கொடுக்க. சொல்லுங்க, நீடித்த ஆட்களையும், ஆமா, தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் தரும். அவர் உனக்கு சம்பளம் தராரு, இன்க்ரிமெண்ட் தராரு, போனஸ் தராரு. ஹலோ, அப்படி சொன்னா தானே புரியும் உங்களுக்கு. தீர்க்காயுசு தராரு, சமாதானத்தை தராரு, நீடித்த நாட்களை தராரு. நீடித்த நாட்களை கொடுத்து சமாதானம் இல்லைனாலும் நமக்கு என்ன சொல்லும், ஐயோ எப்படா போய் சேருவோமோ அப்படின்னு இருக்கும். அப்ப இந்த சமாதானத்தை கொடுக்கிறார், நீடித்த நாட்களை கொடுக்கிறார். தீர்க்க ஆயுசுனா நல்ல சுக பலன் ஜீவனோடு கூட வாழ்வது, நோய் நொடி இல்லாமல் வாழ்வது. இந்த உலகத்தில் இந்த உடல் கத்தர் எதற்கு கொடுத்திருக்காரு அப்படின்னா, உடல் வெற்றியாய் வாழ்வதற்கு தான் கத்தர் கொடுத்திருக்கிறார். இந்த உலகம் பார்த்தீங்கன்னா போராட்டம் நிறைந்த ஒரு உலகம், இதில் ஜெயிக்கிறது தான் கத்தர் வச்சிருக்கிறார். ஒருத்தர் இப்படி சொல்றார், வாழ்க்கை என்பது கடல், வாழ பிறந்தது உடல், வாழ்ந்து வென்றால் மெடல், வாழ தவறினால் சுடல். புரியல, தமிழ் புரியல உங்களுக்கு? வாழ்க்கை என்பது கடல், வாழ பிறந்தது இந்த உடல், வாழ்ந்து வென்றால் மெடல், வாழ தவறினால் சுடல்னா, நீங்க வாழ்ந்தீங்கன்னா மெடலுங்க, தவறினா சுடல். அப்ப இந்த உலகத்தில் ஜெயிக்க கத்த சொல்றாரு. எப்பா எதுக்குன்னா, இந்த போதகத்தை மறக்காத. இவைகள் உனக்கு தீர்க்காயுசை கொடுக்குது, உனக்கு நீடித்த நாட்களை கொடுக்குது, உனக்கு சமாதானத்தை கொடுக்குது. இது ஜேஆர்சி டிரான்ஸ்லேஷன் நான் சொல்றேன். ஜேஆர்சி டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுது? உனக்கு சம்பளம் தருது, போனஸ் தருது, இன்க்ரிமெண்ட் தருது. நீ யோசிக்கலாம், அதனே ஜேஆர்சி மொழியாக்கம் ஜான் ரவிச்சந்திரன். என்னது? இப்போதான் நிறைய பேருக்கு புரியுது. நிறைய மொழியாக்கம் இருக்கு, HIV to NIV, NIV to HIV, நிறைய மொழியாக்கம் இருக்குது. நான் சொல்றேன் ஜேஆர்சி, என்னோட டிரான்ஸ்லேஷன் தீர்க்காயுசு. எதுக்கு ஜீவன், எதுக்கு தீர்க்காயுசு? நல்ல உனக்கு ஆரோக்கியம், நல்ல உனக்கு பலன், நல்ல உனக்கு வருமானம், நல்ல உனக்கு குடும்பம், எல்லாவற்றையும் கத்தர். சமாதானம் இல்லாமல் இவைகளை கொடுத்தால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எத்தனையோ பேருக்கு தூக்கம் கிடையாது, பணம் காசு எல்லாம் இருக்கு, மெத்த வாங்கினாங்க தூக்கம் வாங்கலையாமா. ஹலோ, ஏன் சிரிக்கணும் தெரியுது எனக்கு, நீங்க யார் எனக்கு தெரியும். அப்ப இந்த சமாதானத்தை தேவன் நீ தேடு, வேதத்தை தேடு, போதகத்தை, the teachings what you have learned from your elders. போதகத்தை யார் தான் கொடுப்பா? போதகர் தான் கொடுக்க முடியும். யார் கொடுப்பாங்க? போதகத்தை. இந்த போதகத்தை என்ன செய்யாத, நீ என்ன செய்யாத, மறக்காத. என்னென்ன டீச்சிங்ஸ் நம்ம கேட்டோமோ, என்னென்ன காரியங்கள் கற்றுக்கொண்டோமோ, இதை மறவாமல் இரு. கத்தர் கற்றுக் கொடுத்த போதத்தை மறவாது, உங்க லைஃப் நல்லா இருக்குங்க. சிம்பிளா சொல்றாங்க, என்ன நல்லா இருக்கும் பாருங்க. இந்த பைபிள் வேத வார்த்தை. இந்த பைபிள் என்னது? வேத வார்த்தை. இந்த பைபிளுக்கு இன்னொரு, இந்த வார்த்தைகளுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஜீவ வார்த்தை. என்ன வார்த்தை இருக்குது? எப்ப இந்த வேத வார்த்தை ஜீவ வார்த்தையா மாறுது?
சொல்லுங்கம்மா. இந்த வார்த்தை இங்க இருக்கிற வரைக்கும் வேத வார்த்தை. இந்த வார்த்தை எப்ப ஜீவ வார்த்தை, லைஃப் எப்ப உண்டாகுது சொல்லுங்க அம்மா, சொல்லுங்க. எப்ப எனக்குள்ளாக பேசும் பொழுது, எனக்குள்ளாக கிரியை செய்யும் பொழுதுதான் ஜீவ வார்த்தை. இதுக்குள்ள வந்தாதான் ஜீவன். ஆண்டவர் சொல்ல, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாக வந்தப்பா. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் என்று வேறொன்றுக்கு வர, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்கும். அந்த ஜீவன் எல்லாத்துக்கும் லைஃப் இருக்குதுங்க. ஐசியூல இருக்கிறவனுக்கும் லைஃப் இருக்குது. என்ன இருக்குது? ஆமா, அந்த லைஃப்னால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஐசியூ என்னது? ஆமா, திடீர்னு ஹார்ட் ப்ராப்ளம், திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை, திடீர்னு ஏதோ நடந்துருச்சு, உள்ள இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? ஐசியூல. எத்தனையோ தடவை போதகத்தை சொல்லியிருப்பாங்க, கேட்டிருக்க மாட்டாங்க. எத்தனையோ தடவை சர்ச்சுக்கு கூப்பிட்டுருக்காங்க, வந்திருக்க மாட்டாங்க. எத்தனையோ தடவை மனந்திருவன் சொல்லியிருப்பாங்க, வந்திருக்க மாட்டாங்க. இப்போ ஆண்டவர் பார்த்து அங்கே கண்ணாடி வழியே சொல்லுவார், எத்தனையோ தடவை ஜெபம் பண்ண சொன்ன நீ ஜெபம் பண்ணல, எத்தனையோ தடவை ஃபாஸ்டிங் பேர் கூப்பிட்டு நீ வரல, எத்தனையோ தடவை மனந்திருவன் சொல்ல சரியில்ல. ICU. எது என்ன சொல்றாரு? நான் இப்ப பார்க்கறேன், ஆண்டவரே என்னை கவனியும். உன்னை கவனிப்பப்பா. எப்ப நான் உள்ள இருக்க பார்த்தியா? மூக்கில் 10 டியூப், அங்கே டியூபு, மனதுக்கு 80 வாசல், உடதுக்கு 8 வாசல், எல்லா வாசலையும் டியூப் போகும்போது கத்த சொல்வார், ஓ இப்படியா, இதுதான் அதுக்கு அர்த்தமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. வெளியே போய் எப்படி சொல்லிடாதீங்க. ஆமா, அது இன்டென்சிவ் கார்டியக் யூனிட். ஆனால் ஆண்டவர் சொல்வார், உள்ள இருக்கும்போது, நீ பேச முடியாத போது, நம்ம படுத்திருக்கும்போது கத்தர் பார்த்து சொல்வார், ICU. ஆண்டவரோடு பண்ணுகிற அந்த கட்டளைகளை, கமாண்ட்மெண்ட்ஸை நம்ம பண்ணும் பொழுது தேவன் சொல்றாரு, உனக்கு தீர்க்க ஆயுசை நான் தருவேன் அப்படின்றார். 92 சங்கீதம் சொல்லுது, கடைசி வசனம், அவர் புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள், நீடித்த நாட்களால் நான் என்ன செய்வேன், நான் அவளை திருப்தி ஆக்குவேன். லாங் லைஃப் ஒரு பிளெஸிங். லாங் லைஃப் வந்து என்னது? ஒரு பிளெஸிங். அநேக வேலையில் நம்மளுடைய ஜெபங்கள் என்ன, என்னை எடுத்துட்டா பரவாயில்ல நினைப்போம். அப்படி ஜெபம் பண்ணா உயிரே போகாது, அப்படியே கர்த்தர் தூக்கிடுவார். அப்படிதான் எலியா ஜெபம் பண்ண என்ன செஞ்சாரு? போதும் கர்த்தாவே, என்னோட முற்பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் அல்ல, என் ஆத்மாவை ஆண்டவர் சொல்றார், நீ வந்து நல்லவன் இல்லைன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் அவன் என்ன செய்ய மாட்டேன், நான் ஒன்னா எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஆண்டவர் இந்த போதகத்தை நீங்க கீழ்ப்படியும் பொழுது, கட்டளைகளை, கற்பனைகளை, போதகத்தை நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது, டீச்சிங்ஸை நீங்க ஒபே பண்ணும் பொழுது, கர்த்தர் சொல்றாரு, உனக்கு லாங் லைஃபையும் பீஸை கொடுக்க, சமாதானத்தை கொடுக்க. என்ன கொடுக்குறாரு அவரு? பாருங்க, நீ உலகத்துல எதை வேணாலும் இழந்துடலாங்க. ஆனா ஒரு மனிதன் தன்னுடைய சமாதானத்தை இழந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. என்ன கிடையாது? உலக வரலாற்றில், உலக ஓவிய கண்காட்சியில் ஒரு மிகப்பெரிய ஓவிய போட்டி நடந்துச்சாம். அழகிய மலைகள், வனங்கள், வயல்வெளிகள், காடுகள், அப்படிலாம் பயங்கரமாக வரைஞ்சிருக்காங்க, பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம். அப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து புயல் காற்று வீசுது, மரமெல்லாம் ஆடுற மாதிரி, அசைகிற மாதிரி, கொந்தளிக்கிற கடல் மாதிரி படம் வரைஞ்சிருக்காங்க. அந்த ஜட்ஜ் வந்து எல்லாத்தையும் பார்க்குறாரு, அப்படியே பார்க்குறாரு, எல்லாம் பார்த்துட்டு, ஆஹா சே அழகிய சோலைகள், சே கடல் அழகா இருக்குது, அட மலைகள் அழகா இருக்கு அப்படின்னு பார்த்து எல்லாம் நினைக்கிறேன், ஓ இதுக்கு தான் ப்ரைஸ் கிடைக்கும், இதுக்கு தான் ப்ரைஸ் கிடைக்கும், இதுக்கு தான் ப்ரைஸ் கிடைக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா இந்த புயல் கொந்தளிக்கிற மாதிரியும், மரம் கீழே விழுகிற மாதிரியும், வீடு அசைகிற மாதிரி இருக்கிற படத்தை பார்த்துட்டு அவர் சொல்றாரு, இந்த படத்தை வரைஞ்சவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுங்க அப்படின்னாராமா. எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்? எல்லாரும் கேட்டாங்களாம், சார் என்ன சார் அங்கே நல்ல மலைகள் இருக்குது, செடிகள், இதுக்கு கொடுங்கப்பா. இதுக்கே சார் கொடுக்கணும்? படத்தை நல்லா பாரு, படத்தை என்ன செய்ய நல்லா பாரு, அங்க கொந்தளிக்குது, அங்க புயல் வீசுது, மரம் அசையுது, எல்லாம் நடக்குது. ஆனா அவங்க கீழே பாரு, ஒரு குட்டி பூனை படுத்து தூங்கிட்டு இருந்துச்சா. என்ன பண்ணிச்சாமா? அந்த ஓவியம் எதை வரைஞ்சிருக்கிறான், வாட் இஸ் ஷாலோம், வாட் இஸ் பீஸ் அப்படின்னா, என்ன கொந்தளிச்சாலும், எது புயல் வந்தாலும் அதன் ஊடே அமைதியா இருக்கிற பத்தியா, அதான் சமாதானம். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம், எனது நங்கூரம். அப்ப சமாதானம் அப்படின்னா பிளேட் ஃபுல்லா, டேபிள் ஃபுல்லா இருக்கிறது சமாதானம் இல்லை. டேபிள்ல ஒண்ணுமே இல்லைன்னா கூட நம்ம இருக்கிறதா சமாதானம். ஷாலோம் அப்படின்னா நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன்.
ஒன்றும் நீங்கள் இழந்து போவது கிடையாது, ஒன்றும் நீங்கள் இழப்பது கிடையாது. அதான் ஷாலம். எதுவுமே நீ இழப்பது கிடையாதுங்க. எல்லாவற்றையும் அந்த வேர்ட்ஸோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா, கிரஷிங் டீத், பற்கடிப்புகளை தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். எதை மாற்றாராமா? பற்கடிப்புகள். சமாதானம் என்பது எதிராக இருக்கிற பற்கடிப்புகளின் ஊடே நாம் இருக்கிற ஒரு சமாதானத்தை தான் தேவன், தட் இஸ் பீஸ். எருசலேம், அங்க சமாதானமே கிடையாது, எப்ப பார்த்தாலும் சண்டை தான். ஆனா ஊர் பேர் என்னது? எருசலேம், சமாதானத்தின் நகரம். ஊருக்கும் பேருக்கும் என்ன கிடையாது? சமாதானம் கிடையாது. கயல்விழி, பேர் என்னது? கயல்விழி. ஆனா ஆளு லுக்கியர் சீதர். என்னது? லுக்கியர் சீதரா? இங்கே பார்க்குற மாதிரி இருக்கும், அங்கே பார்த்து கொண்டு இருப்பார்கள். அதுதான் கயல்விழி. என்ன விழி அது? அப்ப பேருக்கும் ஊருக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்ப இந்த சமாதானத்தை தேவன் சூழ்நிலைகளை பார்த்து வருகிறது சமாதானம் இல்ல, சூழ்நிலை நடுவே நாம் எப்படி இருக்கிறோமோ அதுதான் சமாதானம். கடல் கொந்தளிக்குது, காற்று மேலே வீசுது, உள்ளுக்குள்ள இருந்தும் தத்தளிக்குது, வெளியிருந்தும் புயல், சீசல் பயப்படுறாங்க. இயேசு வந்து சொல்றார், உங்களுக்கு நம்ம என்னங்க, கீழையும் கொந்தளிக்குது, மேலையும் அடிக்குது, மத்தளத்துக்கு உரலுக்கு ஒரு பக்கம் இடினா மத்தளத்துக்கு, அப்ப எப்படிங்க சமாதானம்? அப்பதான் சமாதானம் சொல்ற. உங்களுக்கு சமாதானம். பயந்து நிற்கிறாங்க சீசர்கள், வீட்டில் பயந்து என்னன்னு செய்யறாங்க? அவர் நடுவே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம். Amidst the problems, God stands and He says, peace unto be. நல்லா இருக்கும்போது பிரச்சனை கிடையாதுங்க. நல்லா இல்லாத பொழுது நாம் எப்படி ஆக்ட் பண்றோமோ அதுதான் சமாதானம். நம்மளோட வாழ்க்கையில எல்லா பிரச்சனையுமே தேவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் பார்க்குறாரா பார்க்கலையா அப்படின்னா, அவர் பார்க்குறார். அதான் சொல்றார், எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம், பியாண்ட் யுவர் காம்ப்ரிஹென்ஷன். அப்படின்னா நீ யோசிக்கவே முடியாதுப்பா, நீ நினைச்சே பார்க்க முடியாது, நீ கால்குலேட்டே பண்ண முடியாது. பியாண்ட் யுவர் காம்ப்ரிஹென்ஷன், உன் மைண்டுக்கு புத்திக்கு எட்டாத, சொல்லுங்க, புத்திக்கு எட்டாத, புலப்படாத, புரியாத, விவரிக்க முடியாத சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். ஆண்டவர் எப்பொழுதும் நம்ம மீது கவனமா இருக்கிறார். ஆண்டவர் எப்படி இருக்கிறாருமா? கவனமா இருக்கார். நம்ம தான் சில வேலையில வந்து ஆண்டவர் மறந்துட்டாரா இல்லையா, கர்த்தர் கைவிட்டாரோ, வாக்குத்தத்தங்கள் தலைமுறைக்காய் மறந்து போயிட்டோ அப்படின்னு சொல்லி இல்ல இல்ல இல்ல, இதனுடைய பலவீனம். ஒரு சிங்கம் ஒரு காட்டுல இருந்துச்சு, ஒரு சிங்கம். அங்க ஒரு குரங்கு எப்போது என்ன பண்ண, மரத்தில் இருக்குமாமா. சிங்கம் வந்து மரத்தில் நிழலா அப்படி உட்காந்து இருக்கும் பொழுது இந்த குரங்கு போய் போய் அதோட வாழை பிடிச்சி இழுக்குமாமா. குரங்கு சேஷ்ட, அது என்ன சேஷ்ட? ஆமா, குரங்கு என்ன போய் போய் அந்த வாழை பிடிச்சி இழுத்து, அதுக்கு ஒரே சந்தோஷம், சிங்கமே பெசாம இருக்குது, ஒட்டு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒவ்வொரு தடையும் இறங்கி வரும் பொழுது ரெண்டு நரி பார்த்துட்டு இருக்குதாமா. இந்த குரங்கு கீழே வந்து சிங்க வாழை பிடிச்சி இழுக்கும் பொழுது டக்குன்னு என்ன பண்ணணும், இந்த குரங்கை பிடிச்சி தூக்கிட்டு போயிடணும் சாப்பிட்றதுக்கு. அப்படி ரெண்டு நரி பிளான் பண்ணிருக்காங்க. அதே போல ஒரு நாள் குரங்கு இறங்கி கீழே வரும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த நரியும் பின்னாடி வருது பிடிக்கிறது. சிங்கம் ஒரு நாள் கூட இந்த குரங்கை வாழை பிடிச்சி இழுக்கும்போது திரும்பி பார்த்தோ, கர்ச்சிச்சோ, பயப்படுத்தினதோ கிடையவே கிடையாது. அது பாட்டுக்கு இருக்கும், விளையாண்டு போட்டோ. இந்த நரி வந்து இந்த குரங்கை பிடிக்க வந்துச்சு பார்த்தீங்களா, பிடிக்க வந்தோன்னா சிங்கம் டக்குன்னு இப்படி ரெடி அப்படி ரெடி, ரெண்டு நரி பறந்துருச்சு. குரங்கு நடுங்கிட்டு மேலே போய் உட்காந்துருச்சா மரத்தில். சிங்கம் அப்படி திரும்பி பார்த்துச்சாமா, வரலையா, வாழை பிடிச்சி இழுக்க வரலையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சா. எப்படி இருந்துச்சாமா? குரங்கு நினைச்சாமா, என்னடா இத்தனை நாள் நம்ம பாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கோம், இழுத்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், விளையாண்டு இருக்கிறோம். ஆனா இத்தனை நாள் விளையாண்டாலும் கூட நமக்கு ஒரு ஆபத்துன்னு வரும் பொழுது எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருந்த சிங்கம் இந்த நரி வந்தாலும் லெஃப்ட்ல ஒரு அடி, ரைட்ல ஒரு அடி. ஆண்டவர் அப்படிதான் பார்க்காத மாதிரி தான் இருப்பார், எங்கேயோ பார்க்குற மாதிரி தான் இருப்போம். நிறைய சேஷ்டை பண்ணுவோம். குரங்கு சேஷ்டை, என்ன சேஷ்டை உங்களே சொல்ல, குரங்கு சேஷ்டை. ஆனால் ஒரு ஆபத்து அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, நீ எதிர்பார்க்காத உதவியை, நீ எதிர்பார்க்காத சமாதானத்தை, நீ எதிர்பார்க்காத பாதுகாப்பை அவர் கொடுக்கிறார். சிங்கம் காட்டுக்கு ராஜா, நம்மளுடைய சிங்கம் யூதா
கோத்தரித்து சிங்கம், அவர் உன்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இத்தனை நாள் வரைக்கும் நமக்கு இந்த பாதுகாப்பு இருக்கிற காரணம் என்னன்னா அவருடைய இரக்கம். அவர் அவராக தான் இருக்கிறார், அவர் பாட்டுக்கு இருக்கிறார். விளையாண்டு போப்பா, பரவாயில்ல விளையாடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு ஆபத்துன்னு வரும் பொழுது எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தலுக்கு இறங்குறாரோ அப்படி நமக்கு இறங்குற ஆண்டவராய் அவர் இருக்கிறார். அதான் சொல்றார், ஏசாயா சொல்றார், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு மறந்தாலும் தன் பாலகனை மறப்பாளோ. அம்மா கூட மறந்துடுவாங்க. கர்த்தர் சொல்றார், நான் என்ன செய்ய மாட்டேன், நான் மறக்க மாட்டேன். அவ மறந்தா கூட நான் உங்களை மறப்பது இல்லை சொல்ற. இதோ உங்களை என்ன உள்ளங்கையில் நினைச்சிருக்கேன், நான் வரைஞ்சி வச்சிருக்கிறேன். அப்படி பார்த்தா உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன்ப்பா, என் மகனோடு கூட உடன்படிக்கை பண்ணி. ஐ மேட் அ கவனன்ட். சொத்து இருக்கிறவங்க பார்த்தா அப்பப்போ பத்திரத்தை எடுத்து பார்த்துக்குவாங்க, நம்ம பேரில் தான் இருக்கா, எவனாச்சும் வித்துட்டானா மாற்றிட்டானா அப்படின்ட்டு. ஆண்டவர் பார்க்குற நம்ம பையன்தானா, ஒழுங்காக இருக்கிறானா. காட் சீஸ் த கவனன்ட். உள்ளங்கையில் வரைஞ்சிருக்காரு. எங்கே வரைஞ்சிருக்காராமா? உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்காருங்க. இங்கிலீஷ் பைபிளில் எஸ் காவ்டு அப்படின்னா செதுக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி இருக்கிறாமாமா? உங்களை செதுக்கி வச்சிருக்கிறாரு கையில். எங்கே வச்சிருக்கிறாரு? செதுக்கி. வரைகிறதுக்கும் செதுக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னா, வரைஞ்சா தண்ணிப்பட்டா ஏதாச்சும் பெயிண்ட் வரைஞ்சா போயிடும். செதுக்கிட்டு வச்சு கல்லில் தான் செதுக்குவாங்க, உளியை வெட்டி செதுக்கிறது. உங்களை உளியில் செதுக்கினது போல கர்த்தர் செதுக்கி வச்சிருக்கிறாரு. ஆகையால் நீங்கள் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. நீ ஆண்டவரை நீ உபகாரங்களை நினைத்துக்கொள், மறவாது. ஆண்டவருடைய வேதத்தை நீ மறவாத. ஆண்டவருடைய உடன்படிக்கை என்ன செய்யாத, மறவாத. ஆண்டவருடைய போதகத்தை நீ என்ன செய்யாத, மறவாத. கடைசி ஒரு வசனத்தை வாசிச்சு நான் முடிக்கலாம். 2 ராஜாக்கள் ஏசாயா 65:11 வாசிங்கம்மா. இன்னும் 2 பாயிண்ட் இருக்கா, இதோட முடிச்சிருவோம். ஏசாயா 65:11 வாசிங்க. என் பரிசுத்த பர்வதத்தை மறந்து. பாருங்க போதும். பரிசுத்த பர்வத்தை மறந்து, ஷார்ட் அப் வச்சுக்கோ. எதை மறந்து? பரிசுத்த பர்வதம், ஜெப வீடு, ஆண்டவர் கூடி வருகிற, ஆண்டவருக்காக கூடி வருகிற ஸ்தலம் சொல்றாரு. பரிசுத்த பர்வதத்தை என்ன செய்யாத, நீ மறக்காத. பவுல் சொல்றாரு, சபை கூடுதலை சிலர் விட்டு விடுவதை போல நீங்களும் மறந்துடாத. சர்ச்சை என்ன செய்யாத, சபையை மறந்துடாத. ஆலயத்தை என்ன செய்யாத, மறந்துடாத. சபை அப்படின்னு நான் சொல்றது, நீங்க ஒரு இந்த பில்டிங் நினைக்காதீங்க. நம்ம கூடி வந்து ஜெபிக்கிறது, ஆராதிக்கிறது, நம்ம செய்கிற காரியங்கள் என்ன செய்யாது, ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. அதில் இந்த காத்து என்னும் தெய்வம், மேனியன் தெய்வம் அப்படின்னா ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ். ஆமாம், லாபம் உண்டாக்குறவன், லாட்ரி டிக்கெட் விற்கிறவன், அல்ல ஓவர் டைமில் வரப்போனோம், லாட்ரியில் வரப்போனோம், அநீதியாய் வரப்போனோம். நீ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ். இந்த நாளை விட்டுட்டு, இந்த கூடுகையை விட்டுட்டு, இதுக்கு போனால், இந்த பிஸ்னஸை பண்ணால், இங்கே போனால் பணம் வரும்னு நினச்சிட்டு நீ போகாத. ஏசாயா 48:17-18 வாசிங்க பார்க்கலாம். ஐசாயா சாப்டர் 48:17-18 வாசிங்க. ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் எதுக்குப்பா டீச் பண்றான் அப்படின்னா, உனக்கு என்ன இதெல்லாம் பிரயோஜனமா இருக்கும், இதெல்லாம் கரெக்டா இருக்கும். ஏன் சொல்றான்னா, இந்த கூடுகையில பரிசுத்த பர்வத்தில் வரும்பொழுதுதான் பிரயோஜனமானல பேசுறோம். எதை குறித்து பேசுறோம் இங்க? நான் கேட்குறேன், நீங்கள் வரீங்களே, என்னைக்காச்சும் ஒரு நாள், நான் சொல்லக்கூடாது, ரெக்கார்டிங் வேற ஆகுது, பாஸ்டர் வந்து இப்படி சொல்ற, நீ ஒரு நாள் உருப்படவே கூடாது அப்படின்னு என்னைக்கா சொல்லியிருப்பாரா? அவ்வளோ சொல்லுங்கம்மா. என்ன சொல்லுவாங்க? நீங்கள் நல்லா இருங்க. என்ன சொல்லுவாங்க? நீங்கள் ஆசீர்வாதமாக இருங்க, நீங்கள் கீழ்ப்படிங்க, நீங்கள் செலுத்திருங்க. என்ன ஜெபம் பண்ணுவார்? என் விசுவாசிகள் நல்ல ஒரு வீடு வேணும், என் விசுவாசிகள் நல்ல ஒரு கார் வேணும், என் பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் நல்ல திருமணம் நடக்கணும், அந்த பிள்ளைகள், இதை தான் சொல்லுவாங்களே தவிர ஒரு நாளும் பிரயோஜனமற்றவர்களை இந்த இடத்துல இருந்து என்ன செய்யறது, பேசுவது கிடையாது. பிரயோஜனமானவர்களை பேசுறது. எதை பேசுறாங்களாமா? we speak for things that profit.
இங்க வந்தா எது லாபகரமா இருக்கும்? அவருக்கு இல்லை. யாருக்கு? யாருக்குங்க லாபம்? போதகத்தை கேட்டா யாருக்கு லாபம் சொல்லுங்க? நமக்கா? எங்களுக்கா? விசுவாசிகளே, எங்களுக்கு, நமக்கு. ஏன் எனக்குன்னு ஒருத்தர் சொல்ல மாட்டேன்றீங்க? யாருக்குங்க லாபம்? சொல்லுங்க, யாருக்கு லாபம்? எனக்கு லாபம். நான் போதத்தை கேட்பேன், எனக்கு லாபம். வேதத்தை வாசிப்பதில் எனக்கு லாபம். உடன்படிக்கை கீழ்ப்படுவதனால் எனக்கு லாபம். எனக்கு தான் லாபம். நீ என்ன டெக்னிக் டீல் பண்ணாலும் ஆண்டர் ஃபெயிலியர் ஆகிக்க. வாசிப்பால ஏசாயா 17:10-11 வாசிங்க. ஏசாயா 17:10-11. உன் பலனாகிய கண்மலையை நினையாமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். இப்படி வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் விட்டுட்டு ஃபாரின் கொலாபரேஷன். இன்னைக்கு வந்து அமெரிக்கால இருந்து பேசுறாங்க, ஒரு முக்கியமான ஜூம் மீட்டிங். இன்னைக்கு அமெரிக்கா மீட்டிங், ஃபாரின் கொலாபரேஷன் என்ன போட்டிருக்கு? அந்நிய தேசத்து கண்ட்ரிகள் ஃபாரின். இது ஜேஆர்சி டிரான்ஸ்லேஷன். ஏன்னா உங்களுக்கு தமிழ் புரியாதனால சொல்றேன் நான். ஃபாரின் கொலாபரேஷன் இன்னைக்கு வராங்க அப்படின்னு நினைச்சிட்டு நீ கூடி வர சில காரணல விட்டீங்கன்னா வாசிங்க. பாருங்க, நீ விதைக்க வச்சு பலனை உண்டாக்கணும். நைட்ல கூட காசு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இருக்குங்க. சார், உங்ககிட்ட பேசுற நேரத்தில் எனக்கு வந்து 50,000 சம்பாதிச்சிருவேன் அப்படின்னு நினைச்சினாலும் கீழே விழுந்த காசை எடுக்கிற கூட டைம் இல்லை, அவ்வளோ பிஸி அப்படின்னு சொன்னா கூட கர்த்தர் சொல்றாரு, அந்த பிரயாசங்கள் ஒண்ணுமில்லாம போயிருமா. ஹலோ, உங்களுக்கு சொல்லல, வேற ஒருத்தருக்கு நான் சொல்றேன். நான் யாருக்கு சொல்றோம்? யாருக்கு? யாருக்கு? வேற உங்களுக்கு யாருக்கு? இது சிஸ்டர் உங்களை சொல்ல, இது வந்து அங்க. Seek ye first the kingdom of God and all these things shall be added unto you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீ என்ன செஞ்சிருவாங்க? நான் நினைச்சேன்னா படுத்துட்டே சம்பாதிப்பேன், படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன். நான் முகமது அலி. நம்மளோட வாழ்க்கையில நீ உன்னை முடியாத பெரிய காரணம் செஞ்சாங்க கத்த சொல்றாரு, அதெல்லாம் வேஸ்டா போயிருப்பா. பாருங்க, சங்கீதம் சொல்றாரு, கர்த்தருடைய நாள் ஒரு நாள் 1000 வருஷம் போலமும். எப்படி இருக்காமா? ஆமா, தேவனுடைய ஆலயத்தில் ஆகாமிய கூடாரில் குடியிருப்பதை பார்க்கலாம், தேவனுடைய ஆலயத்தில் வாசமா இருப்பது. அப்ப அப்படின்னா 1000 நாள் ஆகாமிய கூட இருக்கிறத பார்த்தல ஒரு நாள் தேவனுடைய பிரச்சனை அப்படின்னா என்ன, எப்படி புரியணும்னு சொல்றேன் அப்படின்னா, நீங்க வெளியே போய் 1000 நாள் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை ஒரு நாள் தேவ சமூகத்தில் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு ஈக்குவல். ஹலோ, இப்படி சொல்றேன் ஜேஆர்சி டிரான்ஸ்லேஷன். வெளியே போய் நீங்க 1000 நாள் ஒர்க் பண்ணி 10 லட்சம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு நாள் தேவ சமூகத்தில் இருந்தோம்னா, தேவனோடு கூட இருந்தோம்னா, ஜெபித்தோம்னா, உடன்படிக்கை செஞ்சோம்னா, கற்பனையில் கீழ்ப்படிஞ்சோம்னா அந்த 10 லட்சத்துக்கு ஈக்குவல்னு தாவீது சொல்றார். ஹலோ, ஆகாமிய கூட 1000 days that it is better to be in the presence of the Lord. ஆண்டோட பிரசன்னத்தில் இருப்பது அதை காட்டிலும் பெரிதாய் காணப்படுகிறது. இதுக்குள்ள ஓடிடுவோம் டிராவல். அந்த காலத்தில் பஸ் இதெல்லாம் கிடைக்கும், ஒட்டகத்தில் வரணும், நடந்து வரணும். வந்துட்டு போறதுல 6 மாசம் அவங்களுக்கு வந்து டிராவல்ஸ்லயே செலவாயிருமா. ஆனா மீதி 6 மாசம் பிசினஸ் பண்றாங்க பாத்தீங்களா, மீதி 6 மாசம் பண்ற பிசினஸ் இந்த 6 மாசம் நடந்து கடை அடைச்சாங்க, பிசினஸ் விட்டாங்க, அதோட லாபத்தையும் அடுத்த வருஷம் வர்றதுக்கான லாபத்தையும் சேர்த்து கொடுக்குமாமா. அதனால தான் உலகத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்கள போல் அடிக்கிறதுக்கு யாருமே கிடையாது, அவங்கள போல் சயின்டிஸ்ட் யாரும் கிடையாது, நோபல் அவார்ட் வின்னர்ஸ் யாரும் கிடையாது. அவங்க தான் நம்பர் 1.
எல்லாம் கண்டுபிடிச்சது அவங்க தான். ஃபோன் கண்டுபிடிச்சது அவங்கள தான், சிகரெட் கண்டுபிடிச்சது அவங்க. ஆனால் ஃபோன் அவங்க யூஸ் பண்ணுறது கிடையாதாம்மா, சிகரெட்டை குடிக்க மாட்டாங்களாம்மா. எல்லாம் சயின்டிஃபிக் டெக்னாலஜி எல்லாமே அவங்களது தான், எல்லாமே கண்டுபிடிச்சது அவங்க தான். அப்போ அவங்களுக்கு தெரியுது, கர்த்தருக்காக நிற்கும் பொழுது, கர்த்தருக்காக ஓடும் பொழுது, கர்த்தருக்காக பிரயாசம் பண்ணும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் போதகத்தை மறவாத. வாட் எவர் டீச்சிங்ஸ் யூ ஹவ் லேர்ன்ட் இன் திஸ் சர்ச் பை யுவர் பாஸ்டர், உன்னோட டீச்சர், அவர் என்ன செய்யாத நீங்கள் மறவாது. இப்போ சொல்லுங்கள், கடைசி ஒரு ஜெப வசனம் இன்னொன்று இருக்குது. 2 ராஜ்யங்கள் 17 டைம் இல்லை, சங்கீதம் 10:12. கர்த்தாவே ஏழைகளை மறவாதேயும். சொல்லுங்கள், வாசிங்க. சங்கீதம் 10:12 வாசிங்க. சிறுமைப்பட்டவர்களை ஏழைகளை மறவாதேயும், சத்துருக்களின் ஆரவாரத்தை மறவாதேயும், ஏழைகளை மறவாதேயும். ஆண்டவர் நம்மை மறக்கக்கூடாதுன்னா நம்ம செய்ய வேண்டியது ஒன்று, அவர் செய்த உபகாரங்களை மறவாது. எதை மறக்காத? 2வது, வேதத்தை என்ன செய்யாத? மறக்காது. 3வது, உடன்படிக்கை என்ன செய்யாத? மறக்காது. 4வது, பரிசுத்த பர்வதத்தை என்ன செய்யாத? மறக்காது. 5வது, கடைசி என்ன சொன்ன? போதகத்தை மறக்க. எந்திரிக்கலாமா? உங்களுக்காக ரத்தம் சிந்தின இயேசுவை மறக்காது. இப்போ நான் சொல்லுவேன் மறவாதே மறவாதே அப்படின்னா நீங்கள் சொல்லணும், உபகாரத்தை மறவாதே. சொல்லுங்க, மறவாதே மறவாதே. சத்தமா, மறவாதே மறவாதே. அடுத்தது சொல்லுவேன், மறவாதே மறவாதே. அடுத்தது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் உபகாரம், 2வது வேதம், 3வது உடன்படிக்கை, 4வது போதகம், 5வது பரிசுத்த பர்வதம். சொல்லாமா? வரிசையா சொல்லாமா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்னது? உபகாரம். சொல்லுங்க, உபகாரம். அடுத்தது வேதம், அடுத்தது உடன்படிக்கை, அடுத்தது போதகம், அடுத்தது பரிசுத்த. இப்போ நான் எப்படி சொல்லணும்னா, நான் மறவாதே மறவாதேன்னு சொன்னால் நீங்கள் சொல்லணும், உபகாரத்தை மறவாதே, மறவாதே மறவாதே, வேதத்தை மறவாதே, மறவாதே மறவாதே, உடன்படிக்கையை மறவாதே, மறவாதே மறவாதே, போதகத்தை மறவாதே, மறவாதே மறவாதே, பரிசுத்த பர்வத்தை. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படி இனி எலெக்ஷன் வரதுக்கு 5 வருஷம் ஆகும், இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். ஆமேன். ரைட், சொல்லுங்க. மறவாதே மறவாதே, மறவாதே மறவாதே, மறவாதே மறவாதே, மறவாதே மறவாதே, மறவாதே மறவாதே. பரிசுத்த பர்வத்தை மறக்காதீங்க. அந்த பர்வத்தில் கொல்கதா மலையில் இயேசு நமக்காக ரத்தம் சிந்தினார், நமக்காக புதிய உடன்படிக்கை அவர் ஏற்படுத்தினார். அவர் ரத்தத்தை எடுத்து அவர் காட்டி கொடுக்கப்படாது சொல்றார், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையின் ரத்தம். The covenant he has made for us. சிலுவையிலே நம்மோடு கொண்ட பண்ணின உடன்படிக்கை ஒரு நாள் மறக்காதீங்க. உங்களுக்கு தீர்க்காசை கொடுக்கிற கர்த்தர், சுகத்தை கொடுக்கிற கர்த்தர், சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தர், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இந்த காரில் நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது, இதை பின்பற்றும் பொழுது கர்த்தர் உங்களை வழிநடத்துகிற ஆண்டவராய் அவர் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, நீர் எங்களை மறவாத கர்த்தர். எங்கள் சத்துருக்களின் ஆரவாரத்தை மறவாதையும், சிறுமைப்பட்டவர்களை மறவாதையும், ஏழைகளை மறவாதையும் ஆண்டவரே. எங்களை மறவாமல் இருக்கிற கர்த்தர் நீர் அல்லவா. நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய ஆண்டவரே உபகாரங்களை, உதவிகளை, நன்றிகளை நாங்கள் நினைப்போம். உடைய வேதத்தை நாங்கள் நினைப்போம், உடைய போதகத்தை நினைப்போம் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய பரிசுத்த பருவத்தை நாங்கள் நினைப்போம் ஆண்டவரே. உடன்படிக்கை நாங்கள் நினைப்போம் ஆண்டவரே. ஒரு நாள் நாங்கள் மறப்பதில்லை. நீங்கள் மறவாமல் நினைத்தீரையா. மனதார் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நன்றி நன்றி ஐயா,
கோடி கோடி நன்றி ஐயா. மீண்டும் சொல்லுவோம், நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி. மீண்டும் சொல்லுவோம், நன்றி. கோடி கோடி. நல்ல தகப்பனை துதிக்கிறோம். இந்த 5ஆம் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே உம்மை ஆராதிக்க இந்த 5 மாதங்களும் அற்புதமாக நடத்தினீர் ஆண்டவரே. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் கொடுத்து எங்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து ஆபத்து விக்கனங்களுக்கு தப்புவித்து ஆண்டவரே சுகபலன் ஜீவன் ஆரோக்கியம் கொடுத்து நடத்தி நம்முடைய கிருபைக்காய் கூட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மட்டும் நீ நடத்தி வந்ததுக்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் என்று தாவீதோடு கூட சேர்ந்து நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. எஞ்சி உள்ள இந்த 7 மாதங்கள் சிறப்பாய் நடத்துவீர். ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு செகண்டும், நொடிகளும் நீங்களை கருத்தாய் நடத்துகிற கர்த்தர், கருத்தாய் கண்ணோக்கி பார்க்கிற தேவன், ஒரு நொடி கூட எங்களை மறவாத கர்த்தர் ஆண்டவரே. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களில் உன்னை சேர்த்துக்கொள்ள என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, ஒவ்வொரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு வந்த போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனத்தை விடுதலை கொடுத்தீரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தீங்கு அணுகாதபடி காக்கிற கர்த்தர், வருகிற காலங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. நல்ல சுகத்தை, நல்ல பலத்தை, நல்ல சமாதானத்தை, தீர்க்க ஆயுசை, நீடித்த நாட்களை வர்ஷிக்க பண்ணுவீராக. பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருப்பதாக, மங்களகரமான உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுவதாக, சரீரத்தில் தெய்வீக சுகங்கள் உண்டாவதாக, ஆரோக்கியம் வருவதாக, விடுதலை வருவதாக, இப்பொழுதே கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஜீவனுள்ள சாட்சிகளுக்கு எழுப்புவீராக, இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.